திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடங்களை திறந்து வைக்கிற வகையிலேயும் திண்டுக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிற சிடி ஸ்கேன் 2,20,00,000 மதிப்பீட்டிலான சிடி ஸ்கேன் திறந்து வைக்கிற பணியும், இதே மருத்துவக் கல்லூரியில் ஒரு டிஜிட்டல் எக்ஸ்ரே 61,29,000 மதிப்பீட்டில் திறந்து வைக்கிற பணியும் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களின் மூலம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இந்த மாவட்டத்தில் திண்டுக்கல் தொகுதி, ஆத்தூர் தொகுதி, நத்தம் தொகுதி ஆகிய 3 தொகுதிகளுக்குட்பட்ட 4 இடங்களில் புதிதாக கட்டப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்களுக்கான கட்டிடங்கள் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. அதேபோல் ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம் ஆகிய தொகுதிகளில் 11 இடங்களில் கட்டப்பட வேண்டிய கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டப்பட வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து நாளை காலை பழனி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பழனி, வேடச்சந்தூர், ஒட்டன்சத்திரம் ஆகிய தொகுதிகளுக்குட்பட்ட 18 புதிய கட்டிடங்கள் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. தொடர்ந்து பழனி, வேடச்சந்தூர், ஒட்டன்சத்திரம் ஆகிய 3 தொகுதிகளுக்குட்பட்ட 11 கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டப்படவிருக்கிறது. ஆக மொத்தம் 45 இடங்களில் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடங்களை திறந்து வைத்தும் கட்டப்பட வேண்டிய கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 10,59,00,000 செலவில் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடங்கள், 11,05,00,000 செலவில் அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சிகள் என்று 21,64,00,000 மதிப்பீட்டிலான புதிய திட்டப்பணிகள் இந்த மாவட்டத்தில் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு ஒவ்வொரு மாவட்டத்திலும் புதிதாக கட்டப்பட்ட துணை சுகாதார நிலையங்களுக்கான கட்டிடங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான கட்டிடங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 20-30 என்று திறந்து வைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த மாவட்டத்தில் மட்டும் இன்றும் நாளையும் 23 புதிய கட்டிடங்கள் திறந்து வைக்கப்படுவதும், 22 இடங்களில் புதிதாக கட்டப்பட வேண்டிய கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது என்கின்ற வகையில் 45 கட்டிடங்களுக்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வாயிலாக 2021 திறந்து வைக்கப்பட்டது. திறந்து வைக்கப்பட்ட நாள் முதல் மிக சிறப்பான மருத்துவ சேவையை இந்த மருத்துவமனை ஆற்றி வருகிறது. தினந்தோறும் ஒரு 3,600 பேர் இங்கே புறநோயாளிகளாகவும் 1,500க்கும் மேற்பட்டவர்கள் உள்நோயாளிகளாகவும் இங்கே பயன்பட்டு வருகிறார்கள். இன்றைக்கு மாண்புமிகு ஊராட்சித்துறை அமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த சிடி ஸ்கேன் 16 ஸ்லைஸ் என்பது 2,20,00,000 மதிப்பீட்டிலானது. ஏற்கனவே இதே மருத்துவமனையில் இன்னொரு சிடி ஸ்கேன் பயன்பாட்டில் இருக்கிறது என்றாலும் தினந்தோறும் ஏராளமான பயனாளிகளுக்கு இதன் மூலம் பயன் கிடைக்கும் என்கின்ற வகையில் ஒரு புதிய சிடி ஸ்கேன் 2,20,00,000 செலவில் இன்றைக்கு இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது டிஜிட்டல் எக்ஸ்ரே 61,00,000 ரூபாய் செலவில் இங்கே இப்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த மருத்துவமனையில் 11 இடங்களில் கன்வென்ஷனல் எக்ஸ்ரேஸ், டிஜிட்டல் எக்ஸ்ரே 2 பயன்பாட்டில் இருக்கிறது என்றாலும் நோயாளர்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கின்ற காரணத்தினாலும் இதனுடைய பயன்பாடு அதிகரித்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் இந்த 2 புதிய அமைப்புகள் இங்கே தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை தினந்தோறும் ஒரு 3,600 பேர் அளவுக்கு பயன்பெறுகிற ஒரு மகத்தான கட்டமைப்பாக இப்பொழுது உயர்ந்திருக்கிறது. இதற்குரிய அனைத்து மருத்துவ உபகரணங்களும் இங்கே பயன்பாட்டில் இருக்கிறது. இந்த மருத்துவமனையில் பணியாற்றுகிற மருத்துவர்களும் கூட போதுமான அளவுக்கான மருத்துவர்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். 21 கிளினிக்கல் ஸ்பெஷாலிட்டி என்கின்ற வகையிலான மருத்துவர்களும், 220 மருத்துவர்கள், 420 செவிலியர்கள், 45 மருத்துவம் சாரா பணியாளர்கள், வெளிப்புற ஆதார முறையில் பணியாற்றுபவர்கள் 510 பேர் என்று 1,218 பணியாளர்கள்
இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை மாண்புமிகு ஊராட்சித்துறை அமைச்சர் அவர்களும் பெருமதிப்பிற்குரிய உணவுத்துறை அமைச்சர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு IP செந்தில், வேடச்சந்தூர் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் போன்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்தில் வலியுறுத்தி ஏராளமான புதிய கட்டிடங்கள் பாழடைந்து பயன்பாடு இல்லாமல் இருக்கிற கட்டிடங்களுக்கு மாறாக புதிய கட்டிடங்கள் கட்டித்தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தியதன் விளைவாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு ஏராளமான கட்டிடங்கள் இந்த மாவட்டத்தில் கட்டி முடித்து அதை பயன்பாட்டிற்கு தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பலமுறை இந்த மாவட்டத்தில் புதிய கட்டிடங்களை மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய கரங்களினால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் இன்றைக்கு புதிதாக இவ்வளவு கட்டிடங்கள் ஏறத்தாழ 23 புதிய கட்டிடங்கள் திறந்து வைக்கும் பணி இன்றைக்கு நடைபெறவிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை 1000க்கும் மேற்பட்ட வாடகை கட்டிடங்களில் இயங்கும் மருத்துவமனைகளும் 1500க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் பழமையான கட்டிடங்கள் பயன்படுத்த முடியாத நிலையிலும் இருந்தது. தற்போது ஏறத்தாழ 1600 புதிய கட்டிடங்களை இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு எல்லா மாவட்டங்களிலும் கட்டி தந்திருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் வருகிற 3ஆம் தேதி கூட சென்னையிலிருந்து தமிழ்நாடு முழுவதிலும் அமைந்திருக்கிற 208 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை திறந்து வைக்கவிருக்கிறார்கள். ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு சுகாதார ஆய்வாளர், ஒரு உதவியாளர் என்கின்ற பணியிடங்களோடு 708 மருத்துவமனைகள் அமையும் என்று ஏற்கனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் 110 விதியில் அறிவித்து 500 மருத்துவமனைகள் திறந்து வைக்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதிலும் 21 மாநகராட்சிகளிலும் 63 நகராட்சிகளிலும் அந்த 708 மருத்துவமனைகள் அமையும் என்று அறிவித்து 500 மருத்துவமனைகளை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 2023 ஜூன் திங்கள் 6ஆம் தேதி சென்னையிலிருந்து திறந்து வைத்தார்கள். மீதம் இருக்கிற 208 மருத்துவமனைகளை வருகிற 3ஆம் தேதி சென்னை அடையாறு சாஸ்திரி நகர் பகுதியிலிருந்து திறந்து வைக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கிற அமைச்சர் பெருமக்களும் அந்த மக்கள் பிரதிநிதிகளும் ஆங்காங்கே இருந்து காணொலி வாயிலாக முதல்வரோடு இணைந்து அந்த மருத்துவமனைகள் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய இன்னொரு புதிய திட்டங்களில் ஒன்று புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துவது. அந்த வகையில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 25, நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 25, 50 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கட்டும் பணிகள் நிறைவு பெற்று அதற்குரிய HR என்று சொல்லப்படுகிற பணியாளர்கள் நியமனமும் தற்போது முழுமை பெற்றிருக்கிறது. அந்த 50 ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் வருகிற 3ஆம் தேதி சென்னையிலிருந்து தொடங்கி வைக்கிறார்கள். ஆக ஒரு 50 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 208 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் தமிழ்நாட்டின் புதிய மருத்துவ கட்டமைப்புகளாக வருகிற 3ஆம் தேதி மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வாயிலாக தமிழ்நாட்டு மக்களின் மருத்துவ பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்படவிருக்கிறது.